வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் டாஸ்க் வைக்கிறாருங்க பிக் பாஸ். ஏன்னா நேற்று நைட்டே நம்ம ரவீந்தர்லாம் ஒரு குரூப் வச்சு பேசுகிறாருங்க. ரவீந்தர் தான் அதுக்கு ஹெட்டு. எல்லாரையும் அவங்க கூட வந்து அந்த 7 பேரையும் உட்காந்து இந்த 8 பேர் பேசிக்கிறாங்க யாரை டார்கெட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து முத்துவை டிஸ்டர்ப் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து மக்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க அவனோட சிம்பத்தியை வச்சுக்கிட்டு. அது என்ன சொல்கிறது, மக்கள் வந்து ஒரு நிதானமாக முடிவு பண்ணணும். இதில் அவங்க ஒரு அவசரப்பட்டோ அவன் வந்து புரிதல் வந்து எப்படின்னா மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுல மக்கள் மேனிப்புலேட் ஆகிடுறாங்கன்றது தான் அர்த்தம். பர்சனலாக இந்த என்ன சொல்கிறது, கேம் இல்லாமல் தவிர்த்து வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அவருடைய மேடை இதில் அவர் டேலண்டட். பட் கேமுக்குன்னு வரும்போது அவர் டேலண்டட் இல்லைங்க. நிறைய பேரை வந்து முதுகில் குத்தி இருக்கிறாரு, பொய்யாட்டம் ஆடி இருக்கிறாரு. பொய்யாட்டம் ஆனவனுக்கு கப்பு கொடுத்தா கொஞ்சம் நாள் கழித்து அந்த கப்பை பிடுங்குவாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, மற்ற கேம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு திருட்டு கேமோ இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸோ அது மாதிரி கன்சியூம் பண்ணவங்க. இவர் எதை கன்சியூம் பண்ணுறாரு முத்துக்குமார்? மற்றவங்களுடைய விளையாட்டை திருடி மற்றவங்களுடைய தவறுகள் இல்லாத தவறுகளை சுட்டி காட்டி, செய்யாத தவறுகளை சுட்டி காட்டி தன் தவறை மறைச்சி அப்படி ஒரு கன்சியூம் பண்ணி தான் முத்துக்குமார் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டவருக்கு கப்பு தகுதி இல்லை. அப்படியே கப்பு ஜெயிச்சாலும் அது திரும்ப பெறும். மக்கள் இன்னும் நாளடைவில் கண்டடைஞ்சாங்கன்னா பெரிய இது என்ன இருக்காது. இவர் வந்து மக்கள் நோக்கி பெருதளவில் முன்னேற முடியாது. இதுதான் உண்மை. இந்த ஃபேட் மேன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து வெளியே வந்து ரிவ்யூவரு, நான் ரிவ்யூ பண்ணிட்டேன், அவனை வந்து நல்லவன் வல்லவன் சொல்லிட்டேன், அவனை வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அவனுக்கு அகைன்ஸ்டா பேச முடியாது, மக்கள் என்ன காரி துப்பிடுவாங்க, வெளியே போனா காரி துப்புவாங்கன்னாரு. அப்போ இவர் வந்து முத்துவனுடைய பிஆரா? ஆமா, அப்போ வந்து கேட்கணும். அப்படி நீ ரிவ்யூ பண்ணிட்டேன்னா நீ ஜென்டிலா என்ன பண்ணிருக்கணும், பிக் பாஸே கூப்பிட்டா கூட நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பிக் பாஸ், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டாரு, அப்போ வந்து நான் உள்ளே வரமாட்டேன். அப்படியே உள்ளே வந்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், அடக்கி வாசிச்சிருக்கணும். முத்துவுக்கு நீ காம்பனண்ட்டாக, அதாவது உள்ளவே அவரும் அந்த கருத்தையும் சொல்கிறாரு, நான் வந்து முத்துவுக்கு போட்டி போடணும், அவனுக்கு வந்து இது பண்ணால் அது வேணால் ஆர்கானிக் முறையில் போட்டி போட வரான். என்ன ஆர்கானிக் முறையில் நீங்கள் போட்டி போட போகிறீங்க? என்ன உள்ளே வந்து முத்துவுக்கு உள்ளே வந்து சப்போர்ட் பண்ண தான் நீ வந்திருக்கீங்க அப்படின்றது தான் இதில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 11, 12, 1 இருக்குன்னு வச்சுங்களேன். 1 மணிக்கு இவங்க 8 பேரும் வந்து ஏற்கனவே பிக் பாஸ் வந்து ரிவ்யூ டச் விட்டு போனார் இல்லையா, எல்லாம் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளே சொல்லாதீங்கன்னு. அதனால் எல்லாம் பயந்து போயிட்டு 8 பேரும் சேர்ந்து இனிமேல் நமக்குள்ளே அடிச்சுக்க தேவையில்ல, நம்ம 8 பேரும் சேர்ந்து வெளியே உள்ளே இருக்கிற 8 பேர் டார்கெட் பண்ணுவோம், அதை முத்துவை விட்டுருவோம். முத்து வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா? ஏங்க நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறது? அதே மாதிரி அவர் என்னென்னா முத்துவை இப்போ டார்கெட் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அதுவும் இந்த அலைன்ஸ் போடுறாரு பாருங்க. அப்போது இவரை மாதிரி தானே அவனும் இருக்கிறான், அவனை மாதிரி தான் இவரும் இருக்கிறாரு. உங்களெல்லாம் தனியாக பண்ண முடியாது. வேணா வாய்ஸ் விடல, அவனும் ஒரு பேசுவான், இவரும் பேசுவார், அவ்வளவுதான். நீங்க வந்து தனியா நின்று உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றது இதுல நல்லா தெரிய வருது. வந்து இந்த கூட்டணி வச்சுக்கினாரு இவரும் 8 பேருக்குள்ள நமக்குள்ள நாமினேட் யாரையும் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த லைவ்ல போயிட்டு இருக்குதுங்க. நைட் பண்ணது வந்து இவங்க சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணணும், அடுத்தது ஜாக்க டார்கெட் பண்ணணும், விஷால் இவங்களோட இதுல. ஆனா சௌந்தர்யாவை அடிக்கணும், ஏன்னா அவங்க எமோஷன்ஸ்ல உடனே வீக் ஆயிடுவாங்க. நம்ம இப்படி பேசணும்னா பிஆருக்குன்றதுக்கே அவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. யார் தான் பிஆர் வைக்கலங்க, முத்துக்குமார் வச்ச பிஆர் தானேங்க இவரு, நம்ம ரவி சார். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைவில் இந்த குட்டி இது ஒன்று இருக்குது, பாட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாட்சனா, அது மெயின், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் சௌந்தர்யா சொல்லுங்கன்னு. ஆமாம், தர்ஷா என்ன சொல்லுவாங்க, எனக்கு சௌந்தர்யாவை பண்ணக்கூடாது, அவளுக்கு நான் சப்போர்ட்டாக தான் பண்ணணும், எனக்கு அது அவங்க டார்கெட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தர்ஷா சொன்னார். வெரி ஜென்யூன் அந்த பொண்ணுங்க. ஏன் வந்து நம்ம பவித்ரா விட்டாங்கன்னே தெரியல. பவித்ரா ஏன்னா அவங்களுக்கு வீக்கா அவங்கலாம் பணம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்றதுனால அவங்க விட்டுட்டாங்க. ஐயா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, யாரா இருக்கட்டும், நிமிர்ந்து நிற்கிற ஆணி தான் அடி வாங்க, சுத்தியல் அடி வாங்குறது நிமிர்ந்து நிற்கிற நேர்மையான உள்ள ஆணி தான் அடி வாங்க. அப்போ அடி வாங்காத ஆணியில வளைஞ்சு போன ஆணி, அது நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வளைஞ்சு போன ஆணி யாருன்னு இதுல தெரியுதுங்களா? அப்போ வளைஞ்சு போன ஆணி ஆப்வியஸ்லியா எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம முத்துக்குமார் அப்படி தான் சொல்ல வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கை வந்து இவங்க டச் பண்ண வேணான்ற மாதிரி
பேசிட்டாங்க. இவங்களோட டார்கெட் எல்லாமே சௌந்தர்யா. இந்த சாச்சனா இது ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கிறா, அவளோட வன்மம் தெரியுது. அப்புறம் சௌந்தர்யாவை ஒரு நாய்க்கு ஈக்குவலாக பேசினால அந்த வர்ஷினி, அவளோட வன்மமும் வந்து சௌந்தர்யா மேலேயே இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சௌந்தர்யா தான் டார்கெட் பண்ணணும். ஏன்னா இவருக்கு சௌந்தர்யா டார்கெட்டு, இவர் ரவிக்கு. அதனால் அதை அப்படியே எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. இப்போ லைவில் வந்து சௌந்தர்யா வந்து அழறாங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டே போகிறா இந்த சாச்சனா. இதில் இப்போ குரூப்பிசம் சேர்த்தவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன் சார் தான். அப்போ இவர் வந்து குரூப்பிசம் விளையாடுறாரு. அதே தான் அங்கே வெளியே முத்துக்குமார் பண்ணுறான். இது உள்ளே வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார், முத்து நீ நானும் ஒரே மாதிரிடா அப்படின்னாரு. அப்படின்னா அர்த்தம்னா அப்போ உன் புத்தி தான் அவருக்கு, அவர் புத்தி தான் உனக்கு. அப்போ நீங்கள் பேச்சு திறமையில எப்படி வேணால் பேச்சு, நாக்கு நரம்பில்லாத நாக்கு பரட்டி பேசுன்றதுக்கு நீங்கள் 2 பேருமே உதாரணம். இதை தாங்க சொல்லணும். ஏன்னா முத்துக்குமார் வந்து ஏற்கனவே கலாட்டா, அப்புறம் எஸ்எஸ் மியூசிக் இதெல்லாம் வந்து இன்டர்வியூவாக இருந்திருக்காரு. போன சீசன் கண்டஸ்டன்ஸ்லாம் இவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு நிறைய என்ன சொல்ற மீடியா சப்போர்ட் நிறைய இருக்கும், மீடியா மக்களை நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஃபேட்மேனே இவருக்கு பிஆராக வச்சுட்டு வந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. தெரிஞ்சுட்டுங்க. இப்போ என்னன்னா யார் அங்கே டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்டு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அதான் சொல்லிட்டேன்ல, ஆணி அடி வாங்குது அவ்வளோதான். இப்போ இவங்கெல்லாம் வளைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் மக்களை நீங்கள் வளையாமல் நேர்மையாக சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். எதுக்காக இது எஸ்பெஷலி சொல்ல வரோம்னா, வன்மத்தோடு தான் இந்த 8 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் வந்து பரவாயில்ல. அர்ணவ் வந்து செம்ம வன்மாவன். அந்த எப்போ பார்த்தாலும் அந்த ரெகட் பாய் அதே ஸ்டைலில் தான் பேசுகிறேன். நான் இப்படி தான் பேசுவேன். நான் இப்படி தான் எங்கள் ஜால்ராஸ் இந்த 2 ஜால்ராஸ் தான் நான் போடுவேன். அவன் டே ஒன்லேருந்து அப்படி தான் அவன் பிஹேவியர், அவன் ஆட்டிடியூடு. இன்னொரு விஷயம் இதில் நல்லா சொல்லணும்னா, நல்லா புரிகிற மாதிரி எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி நமக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எங்க கவுண்டமணி செந்தில் சார்லாம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதில் ஹீரோவும் இருப்பாருன்னு வச்சுங்களேன். வெறும் கவுண்டமணி சார் பேசுகிறதையே கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. அவரோட இது வந்து அந்தந்த இடத்துல பஞ்ச் மாதிரி இருந்தால் தான் நம்ம ரசிப்போம். ஆனால் ரசிக்கிற மாதிரி ஹீரோயினும் அவங்க ரசிக்கிற தன்மையை கொண்டு வந்து மக்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறது யாருன்னா அவங்களா தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் கேட்கலாம், அப்போ கவுண்டமணி சார்லாம் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கவுண்டமணி சார் பெரிய ஆள் தான், ஜம்பவன் தான். ஆனால் இப்போ வந்து தனியாகவே கவுண்டமணி சார் ஒரு படத்தில் நடிச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஓடும் நீங்களே பார்க்குறீங்கல்ல. ஏன் சந்தானம் சார் கூட எடுத்துக்கோங்களேன். இவங்க வந்து அந்த சிரிப்புன்றது ஒரு பார்ட்டு, பேச்சு திறமைன்றது ஒரு பார்ட்டு. ஆனால் அதில் ஹீரோயினா யார் பிரதிபலிக்கிறா? மக்களை தன்னோட வசீகரத்தினாலையும் தன்னுடைய என்ன சொல்கிறது நடிப்பு திறமையினாலையும் பலதரப்பட்ட நடிப்பு திறமையை காட்ட வேண்டியதாக இருக்குது. அதால் யார் மக்களை கட்டி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க கப்பு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அதை சரியாக செஞ்சுருக்கிற சௌந்தர்யா, தீபக் இவங்க எல்லாம் ஒரு வகையாக இருந்தாலும் தனியாக இதில் தெரிகிறாரு முத்துக்குமரனும் மஞ்சரி வெளியில் வந்துட்டாங்க. இப்போ முத்துக்குமரன் அங்கே உள்ளே இருக்கார். அவருக்கு கப்பு போகுதா கொடுக்குறாங்களா அது கிடையாதுங்க. ஆனால் அவர் வந்து மக்களை என்ன மாதிரி என்டர்டெயின் பண்ணியிருக்காரு? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணலை. எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்குது முந்திரி கொட்ட மாதிரி. யார் பேச பிக் பாஸுக்கு வந்து அவன் ஒரு பிஆராக வேலை செஞ்சுருக்கிறான். இங்கே கேட்டாங்க, எது கேட்டாலும் தலையை உள்ளே கொடுத்துட்டு அப்புறம் நான் இதுக்காக சொல்ல வரல, நான் அதுக்காக சொல்ல வரல அப்படின்னு பேசிடுறாரு அவரு. ஆனால் நைட் இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு அந்த போர்டை ஃபஸ்ட்டு மாற்றுறாங்க. உடனே சௌந்தர்யா அதை நான் மாத்துறேன், வர்ஷினி, சாச்சனா இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் காலையில் பண்ணுங்க எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு. ஆனாலும் ரவிக்கு வந்து தாங்க முடியல. ஏன்னா முத்துக்குமார் ஆச்சே, அவரோட பிஆர் ஆச்சே, பிஆரே உள்ளே வந்து வேலை செய்கிறாருன்னா முத்துக்குமார் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அப்போ நைட்டே என்ன பண்ணிடுறாரு, முத்துக்குமாரோட பிஆரான ரவி என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் மாத்துறாரு. இதில் பயங்கர வன்மத்தில் அருண் மேலே ஒரு வன்ம குடோன் ஒன்று உள்ளே வந்திருக்குது. உள்ளே இருக்கு அந்த சிவா. அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் மதிப்பு இருந்தது அவர் மேலே, அவர் மதிப்பு அவரே கெடுத்துக்கிறாரு. அருண் வந்து பிட்ரேயல் பண்ணிட்டாராம். என்னத்தான் அப்படி முதுகில் குத்திட்டார். ஒரு கேம்பா, இந்த கேமை கூட நீ புரிஞ்சுக்கல, நீ அது மாதிரி ஆடி இருக்கணும், ஆட தெரியாதவன் கூட போனது சொன்னானா. அது மாதிரி தான் இருக்குது சிவாவோட அந்த சின்ன பிள்ளைத்தனம். ஓவரால் பார்த்தா இப்போ வந்து எல்லாருமே அந்த ஃபேட்மேன் பேச்சு தான் கேட்குறாங்க. அப்போ சொல் புத்தியும் கிடையாது, உங்களுக்கு சுய புத்தியும் கிடையாது. வெளியே பார்த்துட்டு வந்தோம் என்னன்றது தெரியாம நீங்க தானே இப்போ வந்து மேனிபுலேட் பண்றீங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நைட்டே வந்து இவங்க இந்த போர்டில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க. மாற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போதும் போல் வராங்க. எப்போதும் போல் எல்லாருமே எழுந்து காலையிலேயே சாச்சனா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அவள் யாரை எல்லாருக்குமே பொறாமங்க, அந்த சௌந்தர்யா மேலே பொறாம. ஏன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியல, இவ சும்மாவே நின்று சும்மா கிடையாதுங்க.
ரஜினி சார் நின்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, தலையை அப்படி முடிய கோதி விட்டா ஸ்டைலுங்க. அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேர்ள் தான் அந்த பொண்ணு சௌந்தர்யா. அவ யாரோ பாருங்க, இதே தான் வந்து அதே ரவீந்தர் தான் அதே வயல தான் சொன்னாரு. அந்த பிக் பாஸ்னுடைய சில்ட்ரில்லான்னு சொன்ன அதே ரவி சார் இங்க அப்படியே பேச்ச மாத்துறாரு. இல்ல இப்போ வந்து இவ என்ன பண்றா இவங்களுக்கு எல்லாம் இந்த பொறாமையில இருக்கிறீங்களே. இப்ப ரஜினி சாரை நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்களா? இவர் எதுவுமே பண்ணல, முடிய கோதி விட்டு ஒரு 100 நாள் படம் ஓடிடுதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா தொர்த்திட்டு அடிப்பாங்க அப்படின்ற கதையில. இப்ப இவ வந்து ஃபெமிலியரா இல்லாததுனால, இவ கொஞ்சம் பெண்ணுன்றதுனால எல்லாருமே ரொம்ப கேவலமா தாக்குறீங்க. அதுவும் பெண்களே பெண்ணை தாக்குறது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க நைட்டு பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி காலையில பிக் பாஸ் என்ன பண்றாரு, நீங்க ஏன்டா இப்படி பின்னாடி பேசுறீங்க, முன்னாடி வந்து வீரனா பேசுங்கடான்னு ஒரு டாஸ்கா கொடுத்துட்டாருங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இந்த 8 பேர் அந்த 8 பேர்ல தேர்ந்தெடுக்கணும் யார் 2 பேர் ஒரு அந்த பிளேஸ் ஆமா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்க. இவங்களும் அதே மாதிரி சொல்லணும், இந்த பக்கம் இருக்கவங்க யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றத, யார் வந்து மக்கள் கிட்ட வந்து எப்படி பேசுறாங்கன்றத ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பார்வையில எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னாலும் பரவாயில்லையா. இது எல்லாம் இப்ப ரவீந்தர் சார் சொன்னதை வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தெரியுது இது மிகப்பெரிய குரூப்பிசம். அவ்வளவுதான். ஆமா, எல்லாருமே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக் விஷால சொல்றாங்க. விஷால் தட்டி விட்டு அவன் எப்பவுமே தெரியும்ல கேஷுவலா எடுத்துக்குவான்னு, அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாரும் இவங்கெல்லாம் வெளியாவாங்க விஷால் பண்ற வேலையில. போற பக்கம் பார்த்தா இந்த வாரத்திலேயே இவங்களை வெளியே அனுப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். நிஜமா இவங்க யாராவது லூஸ் டாக் விட்டு பிக் பாஸ் என்ன பண்ணணும், கதவை திறந்து விட்டு இந்த 8 பேரை, ஏண்டா 8 பேர் எவ்வளோ தகுதியானவங்க, எதுவுமே பண்ணாத நீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ள விட்டா ஓவரா பண்றீங்களாடா, வெளில போங்கடான்னு இவங்க 8 பேரையும் அனுப்பணும். இவங்க யாராவது ரூல் பிரேக் பண்ணணும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவங்க 8 பேரும் வெளியில போயிடனாங்க. வெளியில ஆகமொத்த மக்களை இப்போ லைவ் அப்டேட் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். மறுபடியும் எதனா ப்ரோமோ அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் ஆமா ரொம்ப ஆதங்கமா இருக்கு உள்ள நடக்கிற விஷயம்லாம். ஏன்னா ஒருத்தவங்களே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. பாப்போம் இவங்க நீங்க புரிஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.